வணக்கம் நண்பா. கேடிஎம் கம்பெனி நம்ம இந்தியன் மார்க்கெட்ல 125 சிசிக்கு டாடா சொல்ல போறாங்க. அடுத்ததா 160 சிசி கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து சும்மா ரஃபா வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோல வந்த கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா எனக்கே யோசிக்க தோணுது. ஓகே, இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. உண்மையாலுமே உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா அது ரிலேட்டடா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கும் வந்துருந்துச்சு. ஸோ இந்த 160 சிசி கேடிஎம் டியூக், அதுக்கப்புறம் RC 160ல என்னென்ன விஷயங்கள் இருக்கலாம், இந்த 160 சிசி செக்மெண்ட்ல வர இந்த ரெண்டு புது பைக்குகள் எந்த பைக்குகளோட அதிகமா காம்படிட் பண்ண போகுது, பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம கொஞ்சம் ஓவராலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சுல்ல, அதை பத்தியும் கொஞ்சம் நம்ம பேச போறோம். ஓகேவா? நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் விஷயம், கேடிஎம்மோட இந்த 160 டியூக், அதுக்கப்புறம் RC 160 இந்த பைக்குகள் இருக்குது இல்ல, இதோட அப்பியரன்ஸ் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற KTM 200 மாதிரி தான் வரப்போகுது. அதாவது 200 டியூக், அதுக்கப்புறம் 200 RC இருக்கு இல்ல, இந்த ரெண்டு பைக்குகளை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. ஸோ அந்த பைக்கில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ், அதுக்கப்புறம் மற்ற எல்லா விஷயங்களுமே அதில் இருக்க மாதிரி தான் வரப்போகுது. அதனால எந்த ஒரு டிஃப்ரென்ஸையும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியாது. பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 43mm USD ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கு மோனோசாக் அப்சர்வர் வந்து யூஸ் பண்றது காமனாவே வந்துடும். அது போக டியூல் சேனல் ABS, LCD டிஸ்பிளே, இந்த மாதிரி டிசைன், அதுக்கப்புறம் சில ஃபியூச்சர்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியும். மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பைக் எக்ஸாக்டா எந்த பைக்கோட காம்படிட் பண்ணதோ அந்த பைக்கு ஏற்ற அளவுக்கு ஃபியூச்சர்ஸை கொண்டு வருவாங்களா, இந்த ஸ்லிப்பர் கிளட்ச், குயிக் ஷிஃப்டர், இந்த மாதிரி விஷயங்களும் இந்த பைக்ல இன்க்ளூட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கனாலும் அதை பத்தின அப்டேட்ஸும் இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை. அதுவும் ஒரு டவுட்ல தான் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது 160 சிசி செக்மெண்டா இருந்தாலும் லிக்விட் கூலிங் இன்ஜினோட 200 சிசி மோட்டர் இருக்குது இல்ல, அதை தான் அப்படியே பாரோ பண்ண போறாங்க. அதனால இந்த இன்ஜின் 160 சிசி செக்மெண்ட் குள்ள வந்துச்சுனாலும் அரௌண்ட் 19 to 20 bhp பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது யமஹாவோட 155 சிசி செக்மெண்ட்ல வர பைக்குகளோட காம்படிட் பண்றதை விட அதிகமான bhp பவரை வந்து இது ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, ஒரு bhp பவர் தான் அதிகமா இருக்கு. அடுத்தது முக்கியமான விஷயம், பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் காம்படிஷனுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த பிரைசிங்கை வந்து கொண்டு வரணும். ஃபியூச்சர்ஸை லோட் பண்ணி கொடுத்தாங்கன்னா KTM கம்பெனியோட பைக், அதாவது 160 சிசில வரப்போற செக்மெண்ட்ல இருக்க பைக்குகளோட விலை அதிகமாயிரும். ஆனா காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது R15 அதுக்கப்புறம் MT15 தான் கரெக்டான காம்படிஷன்ல வந்து இருக்குது இந்த பைக்குகளுக்கு. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு இந்த பைக்கை வந்து பட்ஜெட்ல கொண்டு வந்தாகணும். ஸோ அதனால 2 lakhsக்குள்ள வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸை கோட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த பைக்கை நம்ம மார்க்கெட்ல ஸ்டாண்டர்டா நிறுத்த முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த பைக் அபிஷியலா நம்ம மார்க்கெட்டுக்கு மிட் 2025ல லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதாவது மே இல்ல ஜூன், ஜூலை இந்த 3 மந்த்துக்குள்ள இந்த பைக் நம்ம மார்க்கெட்டுக்கு அபிஷியலான அப்டேட்ஸோட நம்ம மார்க்கெட்ல லான்ச் ஆயிரும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிற தாட் எனக்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அதுல முதல் கமெண்ட் என்னன்னா, KTM கம்பெனியோட 125 சிசி செக்மெண்ட் ரொம்ப கம்மியா தான் சேல் ஆயிட்டு இருக்குது. 125 சிசி செக்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் 160 சிசி செக்மெண்ட்டை வந்து KTM தரப்புல இருந்து கொண்டு வராங்க. ஸோ அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பல்சர் சீரிஸ் வந்துட்டு இருக்குது இல்ல, KTMமும் பஜாஜும் இப்ப டைப்ல தான் இருக்காங்க. ஸோ அந்த செக்மெண்ட்டை எடுத்து கொண்டு வந்து நம்ம மார்க்கெட்ல கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா KTM அந்த கம்பெனியோட தயாரிப்பு பாத்தீங்கன்னா அது யூனிக்கா இருக்கணும். அந்த ஸ்லோகனே பாத்தீங்கன்னா ரெடி டு ரேஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ரெடி டு ரேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பைக்குகளை வந்து டெவலப் பண்ணுவாங்க. பல்சர் சீரியஸ்ல நீங்க 160 சிசி எடுத்தீங்கன்னா அது ரெடி டு ரேஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வராது. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதனால அது அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது. அது மட்டும் இல்லாம இதோட எக்ஸாக்டான காம்படிஷனான R15 MT15க்கு இது காம்படிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய விதமான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஆனா இதை பத்தி நான் வீடியோ மேக் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் வீடியோல நான் தெளிவாவே சொல்லிட்டேன், இது பவர் அண்ட் டார்க் அதிகம் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். ஆனா இது R15 அதுக்கப்புறம் MT15க்கு எக்ஸாக்டான காம்படிஷன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் அது மிகப்பெரிய டவுட்ல தான் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம்
155 சிசியோட Yamaha இன்ஜின் இருந்தாலும் கிட்டத்தட்ட 5 ஜெனரேஷனா இந்த இன்ஜினை ரீஃபைன் பண்ணியிருக்காங்க, R&D பண்ணி கம்ப்ளீட்டா நம்ம மார்க்கெட்ல இறக்கியிருக்காங்க. இந்த இன்ஜின் உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாம ப்ராப்பரா எக்கனாமியா ஓட்டுனா நல்ல மைலேஜும் டெரைவ் பண்ணக்கூடியது. ஆனா KTM பைக்ல என்ன பிரச்சனை இருக்குதுன்னா ரெடி டு ரேஸ் அப்படிங்கிற ஸ்லோகன் தான் இவங்களுக்கு முக்கியம். அதனால அந்த பைக்கை வந்து எந்த அளவுக்கு டியூன் பண்ண முடியுமோ டியூன் பண்ணி நம்ம மார்க்கெட்ல வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த பைக்கோட பவர் அண்ட் டார்க் பீக்ல இருந்தாலும் நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு மைலேஜ் டெரைவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். இப்ப KTM கம்பெனி 160 சிசில பைக்கை கொண்டு வராங்கன்னா பிராக்டிகலா சொல்லாமே ஒரு 35 to 40 வரைக்கும் அந்த மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புல இருந்து அஷ்யூர் பண்றாங்கன்னா அது 30ல இருந்து 35 வரைக்கும் தான் மைலேஜ் ப்ரொவைட் பண்ணும் ரியல் டைம்ல. ஆனா இதுவே R15 அதுக்கப்புறம் MT15 நம்ம மார்க்கெட்ல அதிகபட்சமாவே சில பேருக்கு 47 48 வரைக்குமே ப்ராப்பரா எக்கனாமியா ஓட்டுறவங்களுக்கு மைலேஜ் வந்து டெரைவ் பண்ணுது. சில பேர் 50 நல்லா சொல்றாங்க, பட் அதை நான் அக்ரி பண்ற மாதிரி இல்ல. பட் 46 47 வரைக்கும் சில பேருக்கு சாலிடா கிடைக்குது. நல்லா போட்டு தட்டுனாங்கன்னா மைலேஜ் டிராப் ஆகுது, அதையும் அக்செப்ட் பண்ணணும். ஆனா எக்கனாமியா ஓட்டும் போது அது மைலேஜ் டெரைவ் பண்ணுதுல. பட் இங்க KTMல நீங்க எக்கனாமியா ஓட்டுனீங்கனாவே தான் உங்களுக்கு 35 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். ஈவன் 125 சிசில KTM பைக் இருந்துச்சுல்ல, அந்த பைக்கோட அதிகபட்ச மைலேஜ் 40 தான் கிளைம் பண்றாங்க. அப்ப 160 சிசி வரும்போது அதோட மைலேஜ் இன்னுமே கம்மியாகும் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த வேலிட் பாயிண்ட்ல பார்க்கும்போது KTM பைக் R15 அதுக்கப்புறம் MT15 காம்படிட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது விஷயம் ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது R15 நம்ம மார்க்கெட்ல 2008 வருஷம் மார்க்கெட்ல லான்ச் பண்றாங்க. லான்ச் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் Yamahaல இருந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு வண்டியா நம்ம மார்க்கெட்ல R15 வந்து சேல் ஆயிட்டு இருக்கு. இதோட பார்த்தோம்னா 4 வெர்ஷன்ஸ் வந்து இதுலயே அப்கிரேட் ஆகி நம்ம மார்க்கெட்ல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 17 வருஷம் வரைக்கும் நம்ம மார்க்கெட்ல ஆக்குபை பண்ண இந்த பைக் நிறைய பேரோட ட்ரீம் பைக்கா இருக்குது. ஈவன் நான் இந்த பைக்கை பத்தி நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து நான் பேசியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த பைக் நம்ம இந்தியன் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய ஒரு ட்ரீம் பைக்கா இருக்குது. 155 சிசி செக்மெண்ட்ல சூப்பர் ஸ்போர்ட் மாடலா நம்ம மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பைக்குக்கான சேல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறுமுகமா தான் இருக்குது. இதை தொடர்ந்து MT15 நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து அதுவும் சக்கப்போடு போட்டுட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இதுக்கு காம்படேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு KTM கொண்டு வந்து நிறுத்துறாங்கல்ல, இந்த பைக் ஈக்குவலான ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு வந்து இதே பட்ஜெட்ல கொண்டு வந்து மார்க்கெட்ல கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். அப்படியே எல்லாத்தையும் கம்பைண்டா கொண்டு வந்து நம்ம மார்க்கெட்ல R15க்கு எக்ஸாக்டான காம்படிஷனை நிறுத்தினாங்கனாலும் கம்ப்ளீட்டா 160 சிசி செக்மெண்ட்டை R&D பண்ணி R15 அளவுக்கு ஈக்குவலா நம்ம மார்க்கெட்ல கொண்டு வந்து நிறுத்தறதுக்கு கண்டிப்பா KTMக்கு மினிமம் 3 to 5 years ஆவது தேவைப்படும். ஏன்னா அதுல இருக்க இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது அதை ரெக்டிஃபை பண்ணணும், இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் அதை R&D பண்ணி மார்க்கெட்ல கொண்டு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து KTM பண்ணி கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம மார்க்கெட்ல சர்வைவல் பண்ண முடியும். ஆனா Yamaha பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரியான பைக்கா தான் R15 அதுக்கப்புறம் MT15 கொடுத்து நம்ம மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம பேசும்போதும் இந்த பாயிண்ட்லயும் R15 அதுக்கப்புறம் MT15 தான் மேலே இருக்குது. மூணாவது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இந்த ஃபேன் பேஸ் அப்படின்னு சொல்ற ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, சில பேர் எல்லாம் டை ஹார்ட் ஃபேன்ஸா இருக்காங்க R15க்கு. ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்துல வந்து அந்த பைக்ல வந்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சாலுமே R15க்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், எடுத்தா R15 தான் எடுப்பேன், MT15 தான் எடுப்பேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்க கிட்ட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறது மிகப்பெரிய தலைவலியா தான் இருக்கும் KTMக்கு. ஸோ KTM இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் எடுத்து கொண்டு வரலாம். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 17 வருஷமா ஒரு மோனோபோலியா தான் R15 MT15 நம்ம மார்க்கெட்ல இருக்கு. சாரி, MT15 கிடையாது, R15 மட்டும். ஸோ அந்த இடத்துக்கு ஒரு காம்படிஷன் வருது அப்படிங்கிற போது அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அடுத்தடுத்து காம்படிஷன் வரும்போது தான் R15லையும் நம்ம சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து பார்க்க முடியும். இல்லைன்னா ரெகுலரான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் மார்க்கெட்டில் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. காம்படிஷன் இருக்கும்போது தான் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் R15க்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதனால வெல்கம் டு த காம்படிஷன். பட் R15க்கு ஈக்குவலாக கொண்டு வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போ சொல்கிற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா.